அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது பிரபாகர் நாடு யூடியூப் சேனல். வெஹிக்கிள் சேல்ஸ் டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு டிசம்பர் மந்த்ல டிசம்பர் 2020 உடைய டிசம்பர் வெஹிக்கிள் சேல்ஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இதில் ரொம்ப நல்ல செய்தி ஓரளவுக்கு எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. முக்கியமாக டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1,50,958 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து போன வருஷத்துல 20 கம்பேர் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி ஏடிஏ கம்பேர் பண்ணோம்னாக்கா அவங்க 1,20,000 சம்திங் தான் விற்றுருந்தாங்க. இது வந்து ஒரு டாடா மோட்டர்ஸ் வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க இதில் சேல்ஸில். முக்கியமாக வந்து அவங்களுடைய வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து 23% மேலே வந்து ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஈச்சர் மோட்டர்ஸ் பார்த்தா ஏடிஏ பார்த்தா 37% ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, விற்பனை அதிகரிச்சிருக்காங்க. ஹீரோ மோட்டர்ஸ் பார்த்தோம்னாங்க வந்து 4,47,335 யூனிட்ஸ் மோட்டர் சைக்கிள் ஸ்கூட்டர் விற்றுருக்காங்க டிசம்பர் 2020 மட்டும். இதுவும் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது COVID-19 வெளியே ஒரு பக்கம் மருந்தெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாமே வந்து அதாவது மருந்து ரிலீஸ் பண்ணனால ஒரு பக்கம் அந்த ட்ரையல்ஸ்லாம் முடிஞ்சு நேற்று பார்த்தா ஃபைசருடைய மருந்தை வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உடம்பு கூட அந்த மருந்து போட ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி இங்கே சிங்கப்பூர், இந்தியா போன்ற கண்ட்ரிலாம் வந்துட்டு மருந்துகளை மக்களுக்கு செலுத்த முதல் கட்ட ட்ரையல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இந்த மருந்து வந்துக்கிறதுனால ஒரு ஃபீல்டில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அது இல்லாமல் லாஸ்ட் குவார்டர் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் குவார்டர், ஒரு ஃபெஸ்டிவல் குவார்டர் சொல்லுவாங்க. ஏன்னா தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர் நிறைய வரனால அந்த இதை வச்சு பார்க்கும்போது சேல்ஸ் இந்த வருஷம் குறையும் நினைச்சிருந்தாங்க எக்ஸ்பர்ட்ஸ். பட் எதிர்பார்த்ததுக்கு மாறாக இந்த வருஷம் போன வருஷம் அதிகமான நடந்திருக்கு இந்த வருஷம் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியாக பார்க்கப்படுது. இப்போ டாடா மோட்டர்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவ் மூமெண்ட்டாக தெரியுது. 180 இருக்கு, இப்போ 185 பிரேக் பண்ணிச்சா கண்டிப்பாக வந்து 190 200 பக்கத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் டாடா மோட்டர்ஸ் ஒரு ஷேர் ரேட்டு. அதே மாதிரி ஐடிசியுடைய இந்த ஜனவரி 2021 ஜனவரி இந்த மாதம் வந்து Q3 குவார்டருடைய ஃபைனான்சியல் 21 Q3 குவார்டருடைய ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 10ஆம் இன்ஃபோசிஸ் வருது, 31ஆம் ஐடிசி வருது. ஸோ அடுத்த ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் வந்து டோட்டலாக அந்த ரிசல்ட்ஸை டிபெண்ட் பண்ணி அப் அண்ட் டவுன் இருக்கும். ஸோ அந்த ஷேர் வச்சிருக்கவங்க அந்த ரிசல்ட்ஸை முக்கியம் கவனிங்க. அது முக்கியம் லாங் டேர்ம் வச்சிருக்கவங்க ரிசல்ட்ஸ் கவனிச்சுக்கிட்டே வாங்க. அந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நம்ம ஒரு ரிசல்ட்டையும் என்ன முடிஞ்ச அளவுக்கு நானும் எடுத்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வெளியிடுறேன். நம்ம அந்த ரிசல்ட்ஸை வாட்ச் பண்ணும்போது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சரியான பிளான் பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் ஷேர்ஸ் வந்து சரியான டைரக்ஷன் போதா இல்லை டைரக்ஷன் மாற்றலாம். ஏன்னா லாங் டேர்ம் வந்து நம்ம ஒரு டார்கெட் வச்சிருப்போம். இந்த ஷேரில் வந்து இது இந்த ரேட்டுக்கு போகலாம், இன்னும் 10 வருஷம் கழிச்சு, இந்த 10 வருஷம் கழிச்சு இந்த அளவுக்கு இதில் முன்னேற்றம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருப்போம். அந்த கணக்கில் ஏதாச்சும் ஒரு இது வச்சு 10 வருஷம் கழிச்சு நம்ம பார்த்து அது அப் அண்ட் டவுன் டவுன் ஆயிடுச்சுனாக்க நமக்கு பெரிய ஒரு ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்தை அப்போ தவிர்க்கிறதுக்கு எவ்ரி குவார்டர் நம்ம அதை வாட்ச் பண்ணி இது ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்லாம் இருக்குங்கிறத நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுதான் வந்து குவார்டர் ரிசல்ட்ஸை வாட்ச் பண்ணுறதுடைய அட்வான்டேஜ். ஸோ கீப் வாட்சிங் த குவார்டர் ரிசல்ட்ஸ். இது ஜனவரி 21 வந்து Q3 ஒரு குவார்டர் ரிலீஸ் ஆகும் போது அதை வாட்ச் பண்ணிருப்போம். டாட்டா அதே மாதிரி வெஹிக்கிள் ஷேர்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வந்திருக்கு, ஒரு பாசிட்டிவாகவும் நல்லா வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஓப்பு கொடுத்துருக்கு. ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக வந்து நம்ம ரிசல்ட்ஸில் இருக்கும். முக்கியமாக நான் பார்க்கல வந்து ஈச்சர் மோட்டர்ஸ், டாடா மோட்டர்ஸ் இந்த ஷேர்ஸ் வந்து நல்லா ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் கொடுத்துருக்கதான் நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ அந்த 183 இருக்க டாடா மோட்டர்ஸ் 200 கிராஸ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கறேன். இது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அதோட சேல்ஸ் டேட்டாவும் இது வச்சு பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. அதனால கொஞ்சம் நம்ம அவங்க குவார்டர் ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஐடிசி வந்து 213 ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஐடிசி வந்து 220 கிராஸ் பண்ணிச்சா கண்டிப்பாக 240 250 போகும். ஸோ 220 வரைக்கும் அதை ஒரு அக்குமுலேட் பண்ணலாம். ஏன்னா அடுத்த டக்குன்னு அந்த 220 பிரேக் பண்ணிச்சுன்னா அது வந்து 240 250 போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வருது, அது வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா அது இல்லாமல் இன்ஃபோசிஸ் ஸ்டாண்டாகவே ஒரு லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஷேர், ஏன்னா டிவிடெண்டும் இருக்கும். அதே மாதிரி நல்ல மேனேஜ்மெண்ட்டு, ப்ராஜெக்ட் பைப்லைனில் ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட் பைப்லைனில் இருக்குது. அதே மாதிரி ஐடி சார்ஜ் இப்போ கொஞ்சம் அப்ல இருக்குது. ஸோ அக்குமுலேட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வந்தாக்க லாங் டேர்ம் ரொம்ப நல்ல ஷேர் இன்ஃபோசிஸ். ஸோ இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நண்பர்களே, 2021 நம்ம அனைவரும் ஒரு நல்ல முன்னேற்றம் அடைவோம் என்ற நம்பிக்கையுடன்
இந்த காணொலியை இதோட நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.